அன்னியாசை ஆர்மீஸ். இன்றைக்கி நம்ம டேங்க்கு தான் ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். இதோட டைட்டில் வந்துட்டு கர்ஸ்ட் ஸ்னேக் சர்ச்சிங் ஃபார் இட்ஸ் பிரைட். டைட்டிலே ஒரு மாதிரி விசித்திரமாக இருக்குல்ல. எனக்கும் அப்படி தான் தோணுச்சு. இது வந்துட்டு ஒருத்தவங்க சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு, பட் நான் இப்போ தான் போடுறேன். ஏன்னா எனக்கு சத்தியமாக இதுக்கு எப்படி ஸ்டோரி லைன் கொண்டு போகிறதுனே தெரியல. ஸோ அதனால தான் அதுக்கப்புறம் சென்டர்லலாம் பிஸியாக இருந்ததால எனக்கு ஞாபகமும் வரல, டைமும் இல்லை. இப்போ தான் எப்படியோ ஒரு ஸ்டோரி லைன் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சொல்லிவிடுங்க, சரியா? சரி வாங்க நம்ம டைரெக்டாக இந்த ஒன் ஷாட்டுக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு பொண்ணை தான் காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு அங்கே ஒரு பெரிய காடு இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்குது. அந்த காட்டுக்குள்ளே தன்னந்தனியே வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டுருக்கா. அது வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான். நீங்கள் ஒரு vlogger. ஸோ அதனால தான் நிறையா திங்ஸை நீங்கள் தனியாக போய் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்பீங்க. ஸோ அதுக்காண்டி தான் இந்த வாட்டி இந்த ஒரு பெரிய பிரம்மாண்டமான காட்டுக்குள்ளே வந்திருக்கீங்க தனியாக. உங்களுக்கு கொஞ்சம் கூட பயமாக இல்லை? நீங்கள் வீடியோ எடுத்துகிட்டு ஒரு மாதிரி சொல்லுவாங்களே vloggers எல்லாம், இது இப்படி இருக்குது பாருங்கள் அப்படின்ட்டுலாம். ஸோ அந்த மாதிரி நீங்களே தன்னந்தனியாக பேசிவிட்டு வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டுருக்கீங்க. நீங்கள் அப்படியே ரொம்ப தூரம் நடந்து வந்திருப்பீங்க வீடியோ எடுத்துகிட்டு. இப்போது வீடியோ முடிச்சுட்டு பார்க்குறீங்க, நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னே தெரியல. அந்த பெரிய ஃபாரஸ்ட்டில் சென்டரில் இருக்கீங்க. உங்களை சுற்றி பெரிய பெரிய மரங்களாக தான் இருக்குது. நீங்கள் ஐயோ எங்கே வந்துட்டோம், ஏன் வையன் இப்படி பண்ணுற, இப்போ எப்படி மறுபடியும் போவ, ஐயோயோ வீடியோ எடுத்துகிட்டே வந்தேன், இப்போ எங்கே வந்தேன்னு கூட தெரியல, ஐயோ அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் ஃபோனில் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க சிக்னல் கிடைக்குதான்னு. பட் சிக்னலும் கிடைக்கல. ஐயோயோ இது வேறையா, அவ்வளோதானா அப்படின்ட்டு நீங்கள் சரி என்ன பண்ணுறது, தேடி தானே ஆகணும், நைட் ஆகிறதுக்கு முன்னாடி போயிடணும் அப்படின்ட்டு நீங்கள் அங்கேயே மறுபடியும் உள்ளே போயிட்டுருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு வழி தெரியாதனால நீங்கள் உள்ளே போகிறீங்களா வெளில வரீங்களான்னு உங்களுக்கு சுத்தமாக தெரியல. நீங்கள் பாட்டில் நடந்து போகிறீங்க. அப்போ ஒரு பெரிய ஒரு வீடு மாதிரி ஒரு பிளேஸை பார்க்குறீங்க. பார்க்குறதுக்கு பெருசாக இருக்குது. என்ன இவ்வளோ பெரிய வீடு இந்த காட்டுக்குள்ளேயா, பா என்ன பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் சர்ப்ரைஸ் ஆகிட்டு அப்படியே கேட் ஓப்பன் பண்ணி அந்த வீட்டுக்குள்ளே போகிறீங்க. அது சொல்லப்போனால் ஒரு பெரிய அரண்மனை மாதிரி தான் இருக்குது. அது ஒரு மாதிரி யாருமே பராமரிக்காமல் ஒரு மாதிரி தான் இருக்குது. பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி க்ரீப்பியாக தான் இருக்குது. பட் உங்களுக்கு எக்ஸைட்டடாக இருக்குது. நீங்கள் அப்போ கூட வீடியோ எடுக்கிறீங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய வீடு, அதுவும் தன்னந்தனியாக ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அப்படின்ட்டு நீங்கள் பாட்டில் ஒரு பேய் ஸ்டோரி சொல்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்கீங்க. அப்போது உங்கள் காதுகிட்ட ஒரு வாய்ஸ் கேட்குது, ஒரு மாதிரி கோல்டான வாய்ஸ். இது ஒரு பெரிய வில்லா தான், ரொம்ப வருஷமாக இங்கே தான் இருக்குது இப்படியே அப்படின்ட்டு ஒரு வாய்ஸ் கேட்குது. நீங்கள் அப்படியே பயந்துட்டு உங்கள் ஃபோன் அப்படியே கீழே போட்டுறீங்க. திரும்பி பார்த்தா ஒரு ஹேண்ட்ஸமான ஒரு பையன் தான் நின்றுட்டுருக்கான். நீங்கள் யார் நீங்கள்? நான் தான் இந்த வீட்டில் வாழ்ந்துட்டுருக்கேன். ஓ அப்படியா, நீங்கள் மட்டும்தான் வாழ்ந்துட்டுருக்கீங்களா? நான் மட்டும்தான் வாழ்ந்துட்டுருக்கேன். சரி ஏன் இப்படி என்னை பயமுறுத்துனீங்க? நீங்கள் யார், உங்கள் பேர் என்ன? ஆமாம்ல, என்னோடய பேர் சொல்ல மறந்துட்டேன். என்னோடய பேர் கிம் டேயாங். ஓ கிம் டேயாங், சரி ஓகே. நீங்கள் ஏன் தனியாக வாழ்ந்துட்டுருக்கீங்க? அதுவா, நான் ஒருத்தவங்களுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், ரொம்ப வருஷமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ட்டு அவர் கொஞ்சம் க்ரீப்பியாகவே சொல்கிறாரு. நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கல. அப்போ உங்கள் ஃபோனை பார்க்குறீங்க. ஐயோ என் ஃபோன் அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா ஓப்பனே ஆகலை, ரிப்பேர் ஆகிடுச்சு. ஐயோ இப்போ வழி தவறி வேறு வந்துட்டோம், ஃபோனும் போச்சு, எப்படா போகிறது அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி டென்ஸ்டாக பார்த்துட்ருக்கீங்க. அப்போ அவர், உன் பேர் என்ன? என் பேரா, என் பேர் வயன். ஓ வயனா, நீ எதுக்கு இங்கே வந்த? இல்லை வேணும்னே வந்தியா, இல்லை வழி தவறி வந்துட்டியா? வழி தவறி தான் வந்தேன். பட் இப்போ நான் எப்படி போகிறதுனே தெரியல. ஓ அப்படியா, வேணா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணட்டா? சரி ஓகே. சரி நீ இப்போ இந்த வீட்டுக்குள்ளே வரணும்னு ஆசைப்பட்றியா, இல்லை இப்படியே கிளம்பணுன்னு ஆசைப்பட்றியா? அது எனக்கு உள்ளே போய் பார்க்கணுன்னு ஆசையாக தான் இருக்குது. பட் நான் மறுபடியும் ரிட்டர்ன் கிளம்பணும். இவ்வளோ தூரம் வந்துட்டு பார்க்காம போனேன்னா அது நல்லா இருக்காதுல்ல? ஆமாம், பட் நான் வந்ததே vlog எடுக்க. இப்போ என் ஃபோன் சரியில்லை, நான் என்ன பண்ண முடியும்? சரி, பட் உனக்கு உள்ளே வந்து பார்க்கணுன்னு எக்ஸைட்டடாக இல்லையா என்ன?
இருக்குதா அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி க்யூட்டாக சொல்கிறீங்க. அவர் ஒரு மாதிரி ஸ்மிக் பண்ணிட்டு அப்போ உள்ளவா போகலாம் அப்படின்ட்டு உங்கள் கையை உரிமையோடு பிடிச்சி உள்ளே இழுத்துட்டு போயிட்டுருக்காரு. நீங்கள் என் கையை விடுங்க, நானே வரேன் அப்படின்ட்டு உங்களுக்கு இப்போ தான் கொஞ்சம் பீதியாக ஸ்டார்ட் ஆகுது. அவர் நீங்கள் சொல்கிறது எதுவுமே கண்டுக்காமல் உங்களை அப்படியே அந்த அரண்மனைக்குள்ளே கூப்பிட்டு போகிறாரு. உங்களை ஹாலில் நிற்க வைக்கிறாரு. நீங்கள் அப்போ தான் அந்த வீட்டை ஃபுல்லாக சுற்றி பார்க்குறீங்க. ஒரு மாதிரி வெளியில் தான் ஒரு மாதிரி க்ரீப்பியாக இருக்குது, பட் உள்ளே செம்ம பர்ஃபெக்டாக ஒரு மாதிரி எலகண்ட்டாக சக்கதாக இருக்குது. நீங்கள் ஒரு மாதிரி மிஸ்மரைஸ் ஆகி பார்த்துட்ருக்கீங்க. அப்போ அவர் என்ன எப்படி இருக்குது என்னோடய வீடு? செம்மையாக இருக்குங்க அப்படின்ட்டு நீங்கள் ஃபுல்லு சுற்றி பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கீங்க. அவரும் உங்களே விடாமல் பார்த்துட்ருக்காரு க்ரீப்பியாக ஸ்மைல் பண்ணிவிட்டு. நீங்கள் செம்ம இருக்குது. நீங்கள் மட்டும் தனியாக இருக்கீங்களா? ஏங்க நீங்கள் மட்டும் தனியாக இருக்கீங்க? உங்களுக்கு யாருமே இல்லையா என்ன? எனக்கு யாரும் இல்லை. எனக்குன்னு ஒருத்தவங்க வருவாங்க, அவங்களுக்காண்டி தான் நான் இத்தனை நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அது நீயா கூட இருக்கலாம். என்ன சொன்னீங்க? அது ஒன்றும் இல்லை. அது நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஒருத்தங்களுக்காண்டி. அவங்க ரொம்பவே ஸ்பெஷல். அவங்க வந்தால் தான் நான் இந்த அரண்மனை விட்டு வெளில போக முடியும் அப்படின்றாரு. நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் கண்டுக்கல. நீங்கள் அந்த பார்த்த எக்ஸைட்மெண்ட்டில் சுற்றி பார்த்துட்ருக்கீங்க. சரிங்க, அப்போ நான் கிளம்பட்டா? எங்கே கிளம்புற? நான் மறுபடியும் ரிட்டர்ன் போகணும்ல, அதுக்கு தான். அவ்வளோ சீக்கிரம் உன்னை வெளில போக விட்டுருவேனா என்ன? என்ன உன்னை அவ்வளோ சீக்கிரம்லாம் இங்கேருந்து விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உங்ககிட்ட ஸ்டெப்ஸ் எடுத்து வந்துட்டுருக்காரு. உங்களுக்கு அவரை பார்க்கும்போது இப்போது கொஞ்சம் பயமாயிட்ருக்கு. ஏன்னா அவர் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ஐஸ் ப்ளூ கலரில் இருக்குது. அவர் ஹேர்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி மெஸ்ஸியாக இருக்குது. அவரை பார்க்குறதுக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் தான் இருக்கார். ஸோ நீங்கள் அவர் உங்ககிட்ட வர வர நீங்கள் பயந்துட்டே பின்னாடி போயிட்டுருக்கீங்க. அப்போது நீங்கள் விழுக போயிட்டீங்க. அவர் உங்கள் ஷோல்டரை பிடிக்கிறாரு. நீங்கள் அவரை பார்க்குறீங்க. எங்கே போகணுன்னு நினைக்கிற? இப்போது உன்னால் எங்கேயுமே போக முடியாது. ஏன் போக முடியாது? ஏன்னா நீ இப்போது என் கண்ணில் மாட்டிட்ட. இதுக்கப்புறம் நான் உன்னை விடுவேன்னு மட்டும் நினைக்காத. நீ என்ன பேசிகிட்டு இருக்க? எனக்கு புரியல. என்ன உனக்கு புரியலையா அப்படின்ட்டு அவர் சிரிக்கிறாரு. உங்களுக்கு அதே ஒரு மாதிரி க்ரீப்பியாக தான் தெரியுது. அவர் சரி ஓகே நானே உனக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்ட்டு அவர் ஒரு மாதிரி ஈவலாக ஸ்மைல் பண்ணுறாரு. உங்களுக்கு அந்த ஸ்மைலை பார்த்தா தான் பயமாயிட்ருக்கு. நீ என்ன பேசுகிறேன்னு எனக்கு புரியல. நீ ஃபஸ்ட்டு விடு, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு நீங்கள் அவர் கையை தட்டி விட்டுட்டு எக்ஸிட் ஆகி போகலான்னு பார்க்குறீங்க. பட் டோர் லாக் ஆகிருக்கு. அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக போட்டு இருக்குது. அது எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு கூட உங்களுக்கு தெரியல. இந்த லாக் ஓப்பன் பண்ண, நீ ஏன் லாக் போட்டு வச்சுருக்க? லாக் ஓப்பன் பண்ணு அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க. அந்த டோரையும் ஆட்டிகிட்ருக்கீங்க ஓப்பன் ஆகிடுமான்ட்டு. பட் அது ஓப்பனே ஆக மாட்டேங்குது. செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த லாக். நீங்கள் என்ன ஓப்பன் ஆக மாட்டேங்குது? ஓப்பன் பண்ணி விடு, நான் போகணும். உன்னை அவ்வளோ சீக்கிரம் விடுறதுக்கா உன்னைய கூப்பிட்டு வந்து இங்கே வச்சுருக்கேன். என்ன சொன்ன? ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அவர் உங்ககிட்ட வராரு. நீங்கள் பயந்துட்டு அங்கேயே நடுங்கிட்டு நின்றுட்டுருக்கீங்க. அவர் உங்ககிட்ட வந்துட்டு சரி ஓகே நான் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். நான் சொல்கிறது நீ செஞ்சேன்னா அப்போது நீ விட்டுணுமா வேணாமா நான் சூஸ் பண்ணிக்கிறேன், ஓகேவா? நான் என்ன பண்ணணும்? என் கூட வா அப்படின்ட்டு உங்களை இழுத்துட்டு போய் ஒரு பெரிய கண்ணாடி முன்னாடி நிற்க வைக்கிறாரு. அந்த கண்ணாடி அவ்வளோ பிரம்மாண்டமாக பெருசாக இருக்குது. அந்த கண்ணாடியில் நீங்கள் உங்கள் ரிஃப்ளெக்ஷனே பார்க்குறீங்க. அவர் இந்த கண்ணாடியில் நீ அழகாக தெரிகிற, பட் நீ என்னைய பார்க்கும்போது இந்த கண்ணாடியில் எப்படி தெரியுதுன்னு சொல்லு அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் கண்ணாடியில் அவரை பார்க்குறீங்க. அவர் நார்மலாக தான் மேலே இருக்குது. நீங்கள் அதுக்கப்புறம் தான் அவரை ஃபுல்லாக பார்க்குறீங்க. பார்த்தா அவருக்கு பாதி உடம்பு தான் ஹியூமன் மாதிரி இருக்குது, இன்னும் பாதி ஸ்னேக் மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே பயந்துட்டு நீ இது 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 என்ன அப்படின்ட்டு நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா அவர் நார்மலாக தான் இருக்கார். அந்த மிரரில் தான் உங்களுக்கு 2 இருக்க மாதிரி தெரியுது, ஒரு டெய்லும் அதுக்கப்புறம் ஹியூமன் பாடியும் இருக்க மாதிரி. நீங்கள் பயந்துட்டு என்னது இது அப்படின்ட்டு நீங்கள் பின்னாடி போகிறீங்க. அவர் உனக்கு தெரியுதா அப்படின்ட்டு சிரிக்கிறாரு. என்னது இது அப்படின்ட்டு நீங்கள் தப்பிச்சு ஓடலான்னு பார்க்குறீங்க. அவரோட அந்த ஸ்னேக் ஹாஃப் ஸ்னேக் ரூபத்துக்கு வந்துட்டு அந்த டேலை வச்சு அப்படியே உங்களை பிடிக்கிறாரு. நீங்கள் தப்பிச்சு ஓட முடியாமல் அங்கே ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கீங்க. அவர் உங்களை அப்படியே லிஃப்ட் பண்ணிட்டு வந்து அவருக்கு முன்னாடி
நிற்க வைக்கிறாரு. நீங்களும் பயத்தோட மூவ் பண்ண முடியாமல் அவரை பார்க்குறீங்க பயத்தில். அவர் அப்போ உனக்கு இது தெரிஞ்சுதா, நான் இந்த ரூபத்துக்கு மாறதுக்கு முன்னாடியே உனக்கு இது தெரிஞ்சுதா அப்படின்ட்டு ஒரு மாதிரி எக்ஸைட்டடாக கேட்குறாரு. நீங்கள் எனக்கு தெரிஞ்சுது. நீ யார்? நானா? இந்த ஸ்னேக் உலகத்துக்கே ராஜா நான் தான், இந்த ஃபாரஸ்ட்டோட ராஜாவே நான் தான் அப்படின்ட்டு அவர் சிரிக்கிறாரு. அது அப்படியே அந்த வீடே எக்கோ கேட்டுட்ருக்கு. நீ என்ன 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 சொன்ன? ஆமாம், உனக்கு புரியலையா என்ன? இங்கே நான் தான் கிங்கு. நீ என்னைய தவிர வேறு எங்கேயுமே போக முடியாது என் பர்மிஷன் இல்லாமல். என்னை விட்டுடு, நான் மறுபடியும் முன்னாடியே வரமாட்டேன். ப்ளீஸ் என்னை விட்டுடு. என்ன உன்னை விடணுமா? நீ என்னோட இந்த ரூபத்தை பார்த்துட்ட, உன்னை எப்படி விட முடியும்? உன்னையெல்லாம் விட வாய்ப்பே இல்லை. பின்ன ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், நான் உன் முன்னாடியே வரமாட்டேன், ப்ளீஸ் என்னை விட்டுடு அப்படின்ட்டு நீங்கள் கெஞ்சுறீங்க. அவர் சரி ஓகே உன்னை விடுறேன், பட் 1 வீக் நீ என் கூட தான் ஸ்டே பண்ணணும். என்ன 1 வீக்கா? 1 வீக் எதுக்கு நான் உன் கூட ஸ்டே பண்ணணும்? நீ ஸ்டே பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன் அதுவும் நான்? ஏன்னா இது வரையும் இந்த அரண்மனைக்கு உன்னை தவிர யாரும் தேடி வந்ததில்லை. ஃபஸ்ட்டு வந்த பொண்ணுனா அது நீ தான். உன்னை தவிர யாருமே இங்கே வந்ததில்லை. அதனால்தான் நான் இத்தனை நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஆள் நீ தான் இந்த ஸ்பெஷல் பர்சன். உனக்காண்டினா நான் 500 வருஷமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். என்ன 500 வருஷமாவா? ஆமாம், 500 வருஷமாக உனக்காண்டி தான். இப்போ உன்னை விட சொன்னால் என்னால் எப்படி முடியும் அப்படின்ட்டு அவர் ஸ்மைல் பண்ணுறாரு, ஸ்மிக் பண்ணுறாரு. நீங்கள் பயத்தோடு அவரை பார்க்குறீங்க, உங்களுக்கு வேறு எந்த வழியுமே தெரியல. நீங்கள் ஒரு மாதிரி பயத்துலேயே அங்கே இருக்கீங்க. அவர் ஓகே நீ 1 வீக் இங்கே ஸ்டே பண்ணு, உனக்கு தேவையானது எல்லாமே இங்கே கிடைக்கும். என்ன இல்லை என்னால் முடியாது, நான் உனக்கு ஒன்றும் சாய்ஸ் கொடுக்கல, நீங்கள் தான் ஸ்டே பண்ணி ஆகணுன்னு ஆர்டர் கொடுக்குறேன் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் பயத்தோடு இருக்கீங்க. அப்போ அவர் இங்கே பாரு தப்பிச்சு போகணுன்னு மட்டும் நினைக்காத, புரியுதா அப்படின்ட்டு அவரோட டேட்டுவை பார்க்குறாரு. அவர் கையில் ஒரு டேட்டு வரைஞ்சிருக்கு. அதில் எல்லாமே ஸ்னேக்ஸ் படம் தான் போட்டிருக்கு. அதுலேருந்து ஒரு ஸ்னேக் அப்படியே உயிரோடு வந்து உங்கள் கைக்கிட்ட வருது. நீங்கள் ஒரு மாதிரி நடுங்கிட்டுருக்கீங்க. அப்போ அந்த ஸ்னேக் அப்படியே உங்கள் கையில் வந்து காப்பு மாதிரி ரேப் ஆகிடுது. இப்போது இது என்னன்னு உனக்கு புரிஞ்சுதா? இல்லை, என்னது இது? இப்போ உன் கையில் ஒரு காப்பு மாதிரி இருக்கே, அது எதுக்கு யூஸ் ஆகுது தெரியுமா? உன்னைய இந்த அரண்மனை விட்டு வெளியில் போக விடாது. நீ நினச்சா கூட இங்கேருந்து உன்னால் போக முடியாது. நான் நினச்சா மட்டும்தான் நீ இந்த அரண்மனை விட்டே ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும் அப்படின்ட்டு சிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் உங்களை விட்டுறாரு. நீங்கள் அவர் சொல்கிறதெல்லாம் கேட்காம நீங்கள் அந்த வீட்டை விட்டு வெளில போக பார்க்குறீங்க. பட் உங்களால் முடியல. டோரெல்லாம் ஓப்பன் ஆகிடுச்சு, பட் உங்களால் தான் வெளியில் எடுத்து வைக்கவே முடியல. உங்களை அப்படியே பவுன்ஸ் ஆகி மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ளேயே தள்ளுது. நீங்கள் என்ன ஏன் இப்படி என்னைய சாவடிக்கிற? ப்ளீஸ் என்னை விடு, நான் வெளில போகணும். நீ என்ன பண்ணாலும் முடியாது அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்குறீங்க, உங்களாலையும் எதுவுமே முடிகிற மாதிரி தெரில. அதுக்கப்புறம் நீங்களும் டிசிஷன் எடுத்துகிட்டு அவருக்கு முன்னாடி வரீங்க. அவர் ஈவிலாக ஸ்மிக் பண்ணிட்டு உங்களை பார்க்குறாரு. நீங்கள் சரி 1 வீக் தானே, அதுக்கப்புறம் நீ என்னை விட்டுருவ தானே? கன்ஃபார்ம் உன்னை விட்டுருவேன் அப்படின்றாரு. சரி அப்போது ஓகே அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் உன்னோட ரூம் அங்கே தான் இருக்குது போ அப்படின்ட்டு சொல்கிறாரு. நீங்களும் ஒரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சு அந்த ரூம்குள்ளே போகிறீங்க. அவர் உங்களையே பார்த்துட்ருக்காரு விடாமல். எப்படியோ அவரோட கர்ஸ் இதுக்கப்புறம் இருக்காது, உங்களால் சரியாயிடும்னு நினச்சி அவர் சிரிக்கிறாரு. இப்போது அப்படியே டைம் ஸ்கிப் ஆகும். இப்போது ஒரு ஈவினிங் டைம் மாதிரி இருக்குது. அப்போ டேயாங் தான் அங்கே கார்டன் இருக்கும். அங்கே ஒரு மாதிரி அவர் ஹேர்ஸை ரப் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கார். என்னன்னா ஏன் டேயாங் இப்போது நீ பண்ணிகிட்ருக்குது கரெக்டு தானா? அவள் தான் நீ தேடிட்டு இருந்த ஆளா, இல்லை நாம் ஏதாச்சும் தப்பு பண்ணிகிட்ருக்கோமா? எனக்கு தெரிஞ்சு அவளாக தான் இருக்கணும். ஏன்னா அவள் ஒருத்தி தான் நம்மளோட முழு உருவத்தையும் பார்த்துருக்கா நம்ம காமிக்கிறதுக்கு முன்னாடி. அப்போனா அது அவளாக மட்டும்தான் இருக்கும் அப்படின்ட்டு அவர் யோசிக்கிறாரு. பட் உங்களை எப்படி அவரோட வலையில் விழுக வைக்கிறதுன்னு அவருக்கு தெரியல. சொன்னால்தான் எப்படி என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டே அங்கே பார்க்குறாரு. அங்கே எல்லாம் பூ மொட்டுங்கள்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி ஃபுல்லு செடிங்களாக இருக்குது. அதை பார்த்துட்டு ஸ்மிக் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவர் ஃபோன் எடுத்து ஒரு நம்பருக்கு டயல் பண்ணுறாரு. அங்கிட்ட ரெஸ்பான்ஸ் வந்தோடனே
அங்கே அந்த பொண்ணு வையனை இங்கே கார்டன் கூட்டிகிட்டு வா அப்படின்ட்டு ஆர்டர் போடுறாரு. கொஞ்ச நேரத்துலையே அவரோட பாடி கார்டும் உங்களை இழுத்துட்டு வராரு. நீங்கள் நான் வரமாட்டேன், நான் அதுக்கு வரணும் அப்படின்ட்டு நீங்கள் அங்கே வாதாடிட்டு இருக்கீங்க. பட் ஒன்றும் முடியல. உங்களை இழுத்துட்டு வராரா? டேயாங் பார்த்துட்டு சரி ஓகே இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு அப்படின்ட்டு அவர் ஹேண்டை ஒரு மாதிரி மூவ் பண்ணுறாரு. அந்த பாடி கார்டும் அதை புரிஞ்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. நீங்கள் மறுபடியும் ரிட்டர்ன் போகலான்னு பார்க்குறீங்க. அப்போ டேயாங் ஏய் நில்லு, நீங்கள் அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கிறீங்க. எங்கே போகிற? நான் தான் உன்னை கூப்பிட்டு விட்டேன், இங்கே வா. அப்போ நீங்கள் திரும்பி அவரை பார்க்குறீங்க. இங்கே வா. அப்போ நீங்களும் பொறுமையாக அவர்கிட்ட நடந்து போகிறீங்க. அவர் குட் கேர்ள், இப்படியே சொல்கிற மாதிரி கேட்டு நடந்துக்கிட்டேன்னா உனக்கு நல்லது, புரிஞ்சுதா? இப்போ நீங்கள் ஒரு மாதிரி டியரி ஐஸோட அவரை பார்க்குறீங்க. அவர் உனக்கு ஒன்று காட்டணும், அதுக்காண்டி தான் கூப்பிட்டு வந்தேன் அப்படின்ட்டு உங்களை ஷோல்டரோட அப்படியே இழுத்துட்டு போய் அங்கே ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருக்கும்ல அங்கே நிற்க வைக்கிறாரு. நீங்கள் அவரையே பார்க்குறீங்க. அவர் ஒரு மாதிரி நீல் டவுன் பண்ணி அந்த ஃப்ளவர்ஸை டச் பண்ணுறாரு. அப்போது அங்கே இருக்க எல்லா ஃப்ளவர்ஸுமே அதோட பெட்டல்ஸ் ஓப்பன் பண்ணி க்ளோ ஆகிட்டுருக்கு. அதுக்கு மேலே ஒரு மாதிரி கிளிட்டரி தூவி விட்ட மாதிரி லைட்டிங்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு. உங்களுக்கு அது பார்த்தோன்னே சர்ப்ரைஸ் ஆகி ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு காட்சியை நீங்கள் இதுவரையும் பார்த்ததே இல்லை. அங்கே இருக்க எல்லா ஃப்ளவர்ஸுமே க்ளோ ஆகிட்டுருக்கு. அதுக்கு மேலே கோல்டன் கலர் ஸ்பார்க்கல் லைட்ஸ் மாதிரி இருக்குது. நீங்கள் என்னது இதுன்ற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. அவர் உங்களை பார்க்குறாரு. நீங்கள் ஒரு மாதிரி மிஸ்மரைஸ் ஆகி அதையே பார்த்துட்ருக்கீங்களா? அவர் அங்கே இருக்க ஒரு ஃப்ளவரை அப்படியே பிக் பண்ணி உங்ககிட்ட கொடுக்குறாரு. நீங்கள் அந்த ஃப்ளவரை பார்த்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் அந்த ஃப்ளவரை வாங்கிக்கிறீங்க. ஃப்ளவரை வாங்கி ஒரு மாதிரி ஸ்மெல் பண்ணுறீங்க. நீங்கள் ஸ்மெல் பண்ணோன்னே அதோட க்ளோ இன்னும் ஜாஸ்தியாகுது. அந்த ஃப்ளவர் கோல்டன் கலர் செம்ம பிரைட்டாக அங்கே எரிஞ்சிட்ருக்கு. அதுவும் அந்த நைட் டைமில் செம்ம பிரைட்டாக இருக்குது. நீங்கள் அந்த ஃப்ளவரையே பார்த்துட்ருக்கீங்க. அதோட ஃப்ரேக்ரன்ஸ் உங்களை ஏதோ பண்ணுது. நீங்கள் ஒரு மாதிரி அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி மிஸ்மரைஸ் ஆன மாதிரி இருக்கீங்க. அப்போ டேயாங் என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? நீங்கள் இது என்ன இதுவா அப்படின்ட்டு உங்கள் கையிலேருந்து அந்த ஃப்ளவர்ஸை அவர் வாங்கிக்கிறாரு. அவரும் அப்படியே ஸ்மெல் பண்ணுறாரு. அவர் ஸ்மெல் பண்ணோன்னே அந்த ஃப்ளவர்ஸ் அப்படியே வாடி போகுது. நீங்கள் ஒரு மாதிரி சோகமாயிட்டீங்க. அந்த ஃப்ளவர்ஸ் வாடி போனோன்னே அவர் அதை நோட்டீஸ் பண்ணிட்டு ஃபீல் பண்ணாத, இங்கே தான் இவ்வளோ இருக்குல்ல, உனக்கு தேவையானதை எடுத்துக்கோ அப்படின்றாரு. நீங்கள் சரி அப்படின்ட்டு நீங்கள் அந்த ஃப்ளவர் வாடி போன ஃப்ளவரையே சோகமாக பார்க்குறீங்க. அவர் அந்த ஃப்ளவரை அப்படியே தூக்கி போட்டுட்டு உங்ககிட்ட வராரு. நீங்கள் அவரை பார்க்குறீங்க. உனக்கு இந்த ஃப்ளவரோட அர்த்தம் என்னன்னு தெரியுமா? இந்த ஃப்ளவர் நார்மலான ஃப்ளவர் கிடையாது, இது ரொம்பவே ஸ்பெஷலான ஃப்ளவர்ஸ். இதில் ஒரு ஸ்பெல் இருக்குது. அது ஒருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரி ஒர்க் ஆகும். அதுதான் உனக்கு எப்படி ஒர்க் ஆகும்னு ட்ரை பண்ணுறதுக்காண்டி தான் உன்னை இங்கே வர வச்சுருக்கேன். என்ன சொன்ன? ஆமாம், இந்த ஃப்ளவர்ஸ் உங்ககிட்ட எப்படி ரியாக்ட் ஆகுறதுன்னு பார்க்குறதுக்கு தான் உன்னை இங்கே கூப்பிட்டு வந்திருக்கேன். அப்போ நீங்கள் அவர் உங்ககிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்கார்ல, ஸோ நீங்கள் ஜர்க் ஆகிட்டு அப்படியே பின்னாடி ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க. அங்கே ஸ்லிப்பரியாக இருக்கனால நீங்கள் வழுக்கி விட்டு கீழே விழுக போயிட்டீங்க. அப்போ அவர் உங்களை பிடிச்சி உங்களை டைட்டாக இழுக்கிறாரு. நீங்கள் அப்படியே அவர் செஸ்ட்டில் பம்பாகி நிற்கிறீங்க. அவர் உங்களே பார்த்துட்ருக்காரு விடாமல். நீங்கள் அவரே பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு இப்போது ஒரு மாதிரி மைண்டே பிளாங்காக இருக்குது. நீங்கள் எப்போவுமே டேயாங்கை பார்த்து பயந்துட்டு தானே இருப்பீங்க. பட் இப்போ உங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் ஃபீல் ஆகலை. பட் ஒரு மாதிரி எமோஷனாக ஓடிட்டுருக்கு. அவர் அதை நோட்டீஸ் பண்ணிட்டு சிரிக்கிறாரு. இப்போ எனக்கு புரியுது அது உங்ககிட்ட நல்லா ஒர்க் ஆகுதுன்னு. என்ன? அந்த ஃப்ளவர்ஸ் உன்னோட கண்ட்ரோல் பண்ணி வச்சுருப்பல்ல, அந்த எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே வெளியே கொண்டு வந்துடும். நீ எது நினைக்கலையோ அதை கூட உன்னை செய்ய வச்சிடும் அப்படின்ட்டு அவர் சிரிக்கிறாரு. நீங்கள் புரியாமல் அவரே பார்க்குறீங்க. உங்களுக்கும் அப்படி தான் ஃபீல் ஆகிட்டுருக்கு. நீங்கள் ஒரு மாதிரி அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டுக்கு போகிற மாதிரி இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு சுத்தமாக தெரியல. அதனால் டேயாங் அது ஒரு அட்வான்டேஜை எடுத்துகிட்டு உங்களை இன்னும் டைட்டாக அப்படியே அவர்கிட்ட இழுத்துக்கிறாரு. நீங்கள் அவரை ஒரு மாதிரி ரொம்ப க்ளோஸாக பார்க்குறீங்க. அப்போ உங்கள் ஹார்ட் பீட் செம்ம ஃபாஸ்ட்டாக துடிச்சிட்ருக்கு. அது அவருக்கு நல்லா ஃபீல் ஆகிட்டுருக்கு. அவர் ஹேண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து உங்கள் செஸ்ட்டில் வைக்கிறாரு. நீங்கள் ஷாக் ஆகிறீங்க. அப்போ அவர் என்ன உன்னோட ஹார்ட் பீட் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக துடிச்சிட்ருக்கு? அப்போ நீங்கள் உங்கள் கையை எடுத்துகிட்டு போய் அவர் கை மேலே வச்சு எடுக்கலான்னு பார்க்குறீங்க. பட் உங்களால் அது முடியல.
அவர் உங்கள் கையோடையே சேர்த்து பிடிச்சிக்கிறாரு. இன்னும் அவரோட ஹேண்ட்ஸ் உங்கள் செஸ்ட்டில் தான் இருக்குது. நீங்கள் அவரையே பார்த்துட்ருக்கீங்க, அவரையும் அவர் கை வச்சுருக்க பிளேஸையும். அவர் உங்களை ஒரு மாதிரி இன்னும் எமோஷன் வலைக்குள்ளே சிக்க வைக்க பார்க்குறாரு. ஸோ அவர் ஒரு மாதிரி அங்கே ப்ரெஸ் பண்ணுறாரு. நீங்கள் லைட்டாக மூன் பண்ணுறீங்க. அப்போது அந்த வாய்ஸை கேட்டு அவருக்கும் ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டுருக்கு. ஏன்னா அவரும் தானே இன்ஹேல் பண்ணியிருப்பார் அந்த ஃப்ளவரை. ஸோ அவருக்கும் அதே மாதிரி தான் போயிட்டுருக்கு. அப்போ நீங்கள் கையை எடு அப்படின்ட்டு ஒரு மாதிரி லோவான வாய்ஸில் சொல்கிறீங்க. அந்த வாய்ஸ் இன்னும் அவருக்கு அடிக்டிவாக ஆகிட்டுருக்கு. அப்போ அவர் உங்கள் கையை எடுக்காமல் உங்கள் கை கூட டைட்டாக பிடிச்சிட்ருக்காருல. நீங்கள் அவர் கையை விட்டுட்டு விலகி போகலான்னு பார்க்குறீங்க. பட் அவர் உங்களை அப்படி இழுத்து பேக் ஹக் பண்ணிக்கிறாரு. அவர் ஒரு ஹேண்ட் உங்கள் வெஸ்ட்டில் இருக்குது, இன்னொரு ஹேண்ட் உங்கள் நெக்கு கிட்டே ரேப் பண்ணி பிடிச்சிருக்காரு. உங்களை டைட்டாக பிடிச்சிட்ருக்காரு. நீங்கள் என்ன பண்ணுற? உன் கூட ஸ்டே பண்ண மட்டும்தானே சொன்னேன், என்னை விடு. ஸ்டே பண்ண சொன்னால் அவ்வளோதானா என்ன? எனக்கு தேவையானதை உங்ககிட்ட நான் அழியாமல் நான் உன்னை விட்டுறதா இல்லை. இப்போ நீங்கள் எதுவுமே சொல்ல முடியாமல் ஒரு மாதிரி இருக்கீங்க. அவர் ஒரு ஹேண்ட்ஸை ஒரு மாதிரி உங்கள் காலர் போன்ஸ்லலாம் ஒரு மாதிரி டச் பண்ணிகிட்ருக்காரு. அது உங்களுக்கு செம்மையாக ஃபீல் ஆகிட்டுருக்கு. நீங்கள் அப்படின்ட்டு இன்ஹேல் பண்ணுறீங்க, அவருக்கு அது ஃபீல் ஆகுது. அப்போது அவரோட ஹேண்ட்ஸ் உங்கள் வெஸ்ட்டில் இருக்கும்ல, அதையும் செம்ம கிரிப்பாக பிடிக்கிறாரு. உங்களுக்கு இன்னும் ஒரு மாதிரி இருக்கனால நீங்கள் ஒரு மாதிரி இன்ஹேல் பண்ணுறீங்க. அது அவருக்கு ஒரு மாதிரி இன்னும் அடிக்டிவ் ஆகிட்டுருக்கனால உங்ககிட்ட அப்படியே பண்ணிகிட்ருக்காரு. உங்களாலேயும் முடியல, நீங்கள் லைட்டாக மூன் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த மூனிங் வாய்ஸ் தான் அவர் ஏதோ பண்ணுற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் உங்கள் நெக்கில் அவர் ஃபேஸை வைக்கிறாரு. அப்புறமா ஒரு லைட்டான ஒரு ஜென்டல் கிஸ் அங்கே ப்ளேஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஷிவரிங் ஆகுது. அவர் அப்படியே உங்கள் நெக்கில் லைட்டாக கிஸ் கொடுத்துட்டு உங்கள் இயர்ஸ்கிட்ட வராரு. உங்கள் இயர்ஸ்கிட்ட வந்துட்டு உங்கள் இயர்ஸை லைட்டாக பைட் பண்ணுறாரு. அந்த பைட்டிங் உங்களுக்கு இன்னும் ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் ஐஸை டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. அவர் இப்போ உங்கள் இயர்ஸ்கிட்ட விஸ்பர் பண்ணுறாரு. என்ன இந்த ஃப்ளவர்ஸ் உங்ககிட்ட செம்மையாக ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன், அதனால தான் என்கிட்ட இவ்வளோ க்ளோஸாக இருந்தோ தப்பிச்சு போகணும்னு நீ நினைக்கல அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் அப்போ தான் ரியலைஸ் பண்ணிவிட்டு அப்படியே அவரை தள்ளி விட்டு போக பார்க்குறீங்க. பட் அவர் உங்களை விடலை. அவ்வளோ சீக்கிரம் நீ விட்டுருவேனா அப்படின்ட்டு உங்களை விடாமல் இன்னும் டைட்டாக ஹக் பண்ணிகிட்ருக்காரு. நீங்களும் இப்போ ரொம்ப அன்கான்ஷியஸ் ஆகிட்ருக்கீங்க அந்த ஃப்ளவரோட மேஜிக்னால். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னே தெரியாமல் அவர் மேலே உங்கள் ஹேண்ட்ஸை ரப் பண்ணிகிட்ருக்கீங்க. அவர் அதை ஃபீல் பண்ணுறாரு. அதை அவர் என்ஜாய் தான் பண்ணிகிட்ருக்காரு. அதுதான் அவரும் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பார். நீங்கள் அவர் மேலே மட்டும் ரப் பண்ணுறது இல்லாமல் அவர் ஷர்ட்டுக்குள்ளேயும் ஹேண்டை விட்டு செம்மையாக ஒரு மாதிரி அவர் ஸ்கின்னில் ரப் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களோட வார்மான அந்த ஹேண்ட் அவர் கோல்டான பாடியில் படும்போது அவருக்கு செம்ம ஃபீல் கொடுத்துட்ருக்கு. அதை ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு. நீங்கள் ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவரை பார்க்குறீங்க. அவரும் ஐஸ் ஓப்பன் பண்ணி உங்களை ஒரு மாதிரி மூடப்பான ஐஸில் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அவர் ஃபேஸை அப்படியே கப் பண்ணுறீங்க. கப் பண்ணிவிட்டு அப்படியே அவர்கிட்ட கிஸ் பண்ணுற மாதிரி போகிறீங்க. அவர் உங்களையே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் ஆல் ஆஃப் அ சடன் அவர் லிப்ஸில் உங்கள் லிப்ஸ் அட்டாச் பண்ணி கிஸ் பண்ணுறீங்க. அவர் இது கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக தான் இருக்குது. இதை அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. நீங்கள் ஒரு மாதிரி செம்ம டீப்பாக கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அவரும் அந்த கிஸ்ஸை உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிகிட்ருக்காரு சேம் பேஷனோட. நீங்கள் 2 பேரும் கொஞ்ச நேரம் கிஸ் பண்ணுறீங்க. டேயாங் உங்களை இன்னும் க்ளோஸாக ஹக் பண்ணிகிட்டே கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. உங்களை அவரை விட்டு விலக விடலை. நீங்கள் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவரை விடுறீங்க. அவர் ஒரு மாதிரி ட்ரோனான ஐஸில் பார்க்குறீங்க. அவரும் உங்களை அப்படி தான் பார்த்துட்ருக்காரு. உங்கள் ஹேண்டை எடுத்துகிட்டு போய் அவர் ஹார்ட் கிட்ட வைக்கிறாரு. பாரு, உன்னால் என் ஹார்ட் எவ்வளோ துடிச்சிட்ருக்குன்னு, எவ்வளோ செம்மையாக பீட் ஆகிட்டுருக்கு, உனக்கு புரியுதா? நான் எப்படி ஃபீல் ஆகிட்ருக்கேன்னு உனக்கு புரியுதா அப்படின்ட்டு அவர் ஹஸ்கி வாய்ஸில் சொல்கிறாரு. நீங்கள் அவரையே பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே மயக்க போட்டு அன்கான்ஷியஸ் லெவலில் அவர் செஸ்ட்லேயே விழுந்துடுறீங்க. அவர் வயன் அப்படின்ட்டு உங்களை பிடிச்சிக்கிறாரு. பார்க்குறாரு நீங்கள் ஒரு மாதிரி மயக்க நிலையில் இருக்கீங்க. ஓ, இவர் ரொம்ப அன்கான்ஷியஸ் ஆகிட்டா அப்படின்ட்டு அவர் உங்களை அப்படியே தூக்கிட்டு போய் அவர் பெட்ரூமில் தான் உங்களை பெட்டில் படுக்க வைக்கிறாரு. படுக்க வச்சுட்டு அவருக்கு உங்களை விட்டு போகவும் மனசில்லை, உங்கள் கூட இருக்கவும் அவருக்கு மனசில்லை.
அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உங்களே பார்த்துட்ருக்காரு. அப்போ நீங்கள் ஐஸை லைட்டாக ஓப்பன் பண்ணி அவரை பார்க்குறீங்க. அவர் உங்களை பார்க்குறாரு நீங்கள் முழிச்சிட்ருக்கிறத. நீ இப்போது ஓகேவா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சு பண்ணுறீங்களா என்னன்னு புரியல. நீங்கள் அப்படியே அவர் காலரோட அவரை இழுத்து மறுபடியும் அவரை கிஸ் பண்ணுறீங்க. அவர் ஒரு மாதிரி ஸ்டன் ஆகி வைட் ரைஸ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அவரை செம்மையாக கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அவருக்கு அதை பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் அவரை பெட்டு மேலே ரோல் பண்ணி அவர் மேலே வந்து கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அவரும் உங்களை மறுபடியும் செம்ம டீப்பாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. உங்கள் ஹேர்ஸை அவர்கிட்ட புல் பண்ணி கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்களும் விடாமல் அவரை கிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் அவர் மேலே அப்படியே உட்காந்து அவர் ஃபேஸை கட் பண்ணி அவரை பார்க்குறீங்க. கொஞ்ச நேரம் அவரும் உங்களை பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அவர் ஐஸை செம்ம டீப்போட ஒரு மாதிரி மீனிங்ஃபுல்லாக பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு அவருக்கு புரியுது. அவருக்கும் அப்படி தானே இருக்குது. ஸோ அவர் வையன் இன்னும் அந்த ஃப்ளவரோட மேஜிக் உன்னை விட்டு போகலையா? நீங்கள் அதை என்ன கேட்க தயாராக இல்லை. நீங்கள் அவர் சொல்கிறது கூட உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. நீங்கள் ஸ்பீச்லெஸ்ஸாக அவரை மறுபடியும் நெக்கலாக ஒரு மாதிரி வெட் கிசஸாக கொடுத்துட்ருக்கீங்க. அவர் அதெல்லாம் ஃபீல் பண்ணிவிட்டு நீங்கள் அன்கான்ஷியஸ் லெவலில் இருக்கீங்கன்னு புரியுது. பட் அவரெல்லாம் எதுவும் பண்ண முடியல. நீங்கள் கொடுக்குற ப்ளஷரை அவர் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு அப்படி பண்ணிகிட்ருக்கீங்க. டேங்கால முடியல. அவர் உங்களை பெட் மேலே மறுபடியும் ரோல் பண்ணி உங்கள் மேலே வந்து கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. நீங்கள் அவர் ஷர்ட்டை செம்ம டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. அவர் கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்களும் பேக் கிஸ் பண்ணுறீங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் பேக் கிஸ் பண்ணலை. பட் அவங்க அதை நோட்டீஸ் பண்ணாமல் உங்களை கண்டினியூஸாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணி அவர் அப்படியே தள்ளி விட்டு எந்திரிச்சு உட்காடுறீங்க. என்ன நடக்குதுங்க? நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு இவ்வளோ நேரம் என்ன நடந்துச்சுன்னே மறந்து போய் நீங்கள் பேசுகிறீங்க. டேயாங் புரியாமல் எந்திரிச்சு உட்காராரு. அவருக்கு இருக்க உங்கள் மேலே இருக்க மோகத்தை அவர் கண்ட்ரோல் பண்ணிட்டு, பையன் என்னாச்சு? ஓ என்ன பண்ணிகிட்ருக்க நீ என்னை ஏன் கிஸ் பண்ணிகிட்ருக்க? என்ன நான் உன்னை கிஸ் பண்ணேனா? ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணதே நீ தான் என்னை கிஸ் பண்ண. என் மேலே உட்காந்து நீ அவ்வளோ டீப்பாக கிஸ் பண்ணிகிட்டு இருந்த. உனக்கு அது ஞாபகம் இல்லையா என்ன? இல்லை எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை. என்ன அப்படின்ட்டு அவர் கொஞ்சம் ஷாக்கிங் ஆகுது. அதுக்கப்புறம் நீங்கள் அன்கான்ஷியஸ் லெவலில் தானே இதெல்லாம் பண்ணீங்க. ஸோ அவருக்கு அது புரியுது. அப்போனா இது நீ ஃபீல் பண்ணலையா? இவ்வளோ நேரம் நான் எப்படி ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன்னு உனக்கு இப்போ புரியலையா? இல்லை அப்படின்ட்டு நீங்கள் ஹெட்டை நோட் பண்ணுறீங்க. அவரும் சரி ஓகே இதுக்கு மேலே என்ன பண்ணிவிட்டு அப்படின்ட்டு அவர் கொஞ்சம் எந்திரிச்சு நடந்து போகிறாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் திரும்பி உங்களை பார்க்குறாரு. நீங்கள் உக்காந்துட்டு அவரை பார்க்குறீங்க. அப்போ அவர் உங்ககிட்ட வந்துட்டு உங்ககிட்ட லீன் ஆகுறாரு. நீங்கள் பின்னாடி பெட்டில் லீன் ஆகுறீங்க. அவர் அப்போ உனக்கு நிஜமாகவே எதுவுமே ஞாபகம் இல்லையா அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஸ்மிக் பண்ணிட்டு கேட்குறாரு. நீங்கள் அது 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 வந்து அப்படின்ட்டு நீங்கள் கொஞ்சம் தடுமாறிட்டுருக்கீங்க. உங்கள் ஐஸ் அங்கேயும் இங்கேயும் தடுமாறிட்டுருக்கு. அதுலேயே அவருக்கு நல்லா புரியுது உங்களுக்கு ஏதோ ஃபீல் ஆகிருக்குன்னு. அவர் இன்னும் உங்ககிட்ட க்ளோஸாக வந்துட்டுறாரா? நீங்கள் அப்படியே பெட் மேலே படுத்துடுறீங்க. அவரும் உங்கள் மேலே வந்துட்டு, உண்மையாக சொல்லு உனக்கு எதுவுமே ஃபீல் ஆகலையா? நான் உன்னை கிஸ் பண்ணது, நீ என்ன பேக் கிஸ் பண்ணது, அது எதுவுமே உனக்கு ஃபீல் ஆகவே இல்லையா அப்படின்ட்டு அவர் ஒரு மாதிரி ஹஸ்கி வாய்ஸில் கேட்குறாரு. நீங்கள் அது அது வந்து இல்லை இல்லை எனக்கு ஒன்றும் ஃபீல் ஆகலை அப்படின்ட்டு தடுமாறிட்டே சொல்கிறீங்க. ஸோ அவருக்கு புரிஞ்சிருது நீங்கள் போய் தான் சொல்கிறீங்கன்னு. உண்மையாக சொல்ல இங்கே என் கண்ணை பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அவர் ஐஸை பார்க்கவே மாட்டீங்க, மீட் பண்ணவே மாட்டீங்க. இல்லை இல்லை எனக்கு எதுவும் ஃபீல் ஆகலைன்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கீங்க. என்னைய பார்த்து சொல்லு, என் கண்ணை பார்த்து சொல்லு நான் அப்போ உன்னை விட்டுட்டு போகிறேன். இல்லைனா மறுபடியும் நான் உனக்கு கிஸ் பண்ண வேண்டியதாக ஆகிடும் அப்படின்றாரு. நீங்கள் அவர் ஐஸை பார்க்குறீங்க. பட் உங்களால் சொல்ல முடியல. நீங்கள் அவரோட ஐ கான்டாக்டை பிரேக் பண்ணிடுறீங்க. அவர் ஸ்மிக் பண்ணிட்டு அப்போ உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குது, உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகிருக்குன்னு அவருக்கு புரிஞ்சுக்கிறாரு. அவர் சிரிக்கிறாரு. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சும் நீங்கள் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்கன்னு. அப்போ அவர் கேட்குறாரு, அப்போ நீ ரியாலிட்டியில் கான்ஷியஸில் இருந்தாலும் நீ இப்படி தான் கிஸ் பண்ணியிருப்பியா? அப்போ நீங்கள் அவரை பார்க்குறீங்க. அவர் உங்களே பார்க்குறாரு. அவர் உங்கள் ஆன்சர்ஸ்க்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் நான் எதுக்கு உன்னை கிஸ் பண்ண போகிறேன்? நான் கிஸ் பண்ணியிருக்க மாட்டேன்
அப்படின்ட்டு சொல்லிட்டு திரும்பிக்கிறீங்க. அவர் சிரிச்சிட்டு சரி ஓகே நீ சொல்கிற நான் நம்புகிறேன் அப்படின்றாரு. அப்போது நீங்கள் சரி அப்போது நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு நீங்கள் அவரை விட்டு போக பார்க்குறீங்க. அவர் உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறாரு. நீங்கள் மறுபடியும் அவர்கிட்ட போய் ஸ்டாப் ஆகிறீங்க. அப்போ அவர் உங்கள் வெஸ்ட்டோட உங்களை ஹக் பண்ணிவிட்டு வயன் உனக்கு உனக்கு என் கூட அப்படி கிஸ் பண்ணிகிட்டு இருந்தது அந்த ஸ்டேட்டில் இருந்தது உனக்கு பிடிச்சிருந்துச்சா? என்ன என்ன உனக்கு பிடிச்சிருந்துச்சா? உனக்கு ஹார்ட் பீட் செம்ம ஃபாஸ்ட்டாக துடிச்சிட்டு இருந்தது. எனக்கே நல்லா ஃபீல் ஆச்சு. எனக்கும் ஹார்ட் பீட் செம்ம ஃபாஸ்ட்டாக துடிச்சிட்ருக்கு. இப்போ கூட உனக்கு அது ஃபீல் ஆகலாம் அப்படின்ட்டு உங்கள் ஹெட்டை அவர் செஸ்ஸில் ஒரு மாதிரி சாயிற மாதிரி வைக்கிறாரு. நீங்கள் அவரை ஹக் பண்ணிகிட்ருக்கீங்க. அவர் உங்கள் ஹெட்டை அவர் செஸ்கிட்ட புஷ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அவரோட ஹார்ட் பீட் செம்ம துடிச்சிட்ருக்கிறது நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் அவர் உங்களை விட்டுறாரு. நீங்கள் அவரை பார்த்து எனக்கு ஃபீல் ஆகுது, உன் ஹார்ட் ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக துடிச்சிட்ருக்கு? அப்போ உனக்கு ஃபீல் ஆகுது தானே? ஆமாம். இப்போ புரியுதா? நான் ஒன்றும் ஒரு டேஞ்சரஸான ஒரு க்ரியேச்சர் கிடையாது. நானும் ஹியூமன் தான். அதனால தான் என்னோடய ஹார்ட் பீட் உனக்கு ஃபீல் ஆகிட்டுருக்கு. அப்போ நீங்கள் அவரை பார்க்குறீங்க. அவர் இப்போது உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லையா என் கூட இப்படியே இருக்கிறதுக்கு? என்ன இல்லை, என் கூட நீ சாகிற வரையும் என்னோடய லைஃப் எண்டாகிற வரையும் என் கூட இருப்பியா அப்படின்ட்டு கேட்குறாரு. நீங்கள் நான் ஏன் இருக்கணும்? நீ ஹியூமன் கிடையாது. பட் நான் ஹியூமன். நான் எப்படி உன் கூட இருக்க முடியும்? என்ன அப்போ உனக்கு என் மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டும் வரலையா? உனக்கு என்கிட்ட இருக்கும்போது உனக்கு ஹாப்பியாக ஃபீல் ஆகலையா? உனக்கு ஷை ஆகலையா அப்படின்ட்டு கேட்குறாரு. நீங்கள் இல்லை அப்படின்ட்டு சொல்கிறீங்க. அவர் அப்படியே உங்களை வாலில் பின் பண்ணி உண்மையாகவேவா உனக்கு நிஜமாகவே உண்மையாக ஃபீல் ஆகலை, அந்த ஃப்ளவரோட மேஜிக்கால் தான் நீ அப்படி என்கிட்ட நடந்துக்கிட்டேன்னு சொல்ல வரியா? நீங்கள் அப்போது ஆமாம் அப்படின்றீங்க. பொய் சொல்லாத வயன், எனக்கு தெரியும் நீ எப்படி ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன்னு. பொய் சொல்லாத. யாருமே அன்கான்ஷியஸ் லெவலில் இருக்கும்போது இப்படி டீப்பாக பேஷனேட்டில் கிஸ் பண்ண மாட்டாங்க. அது எனக்கு நல்லா தெரியும். அப்போ நீங்கள் அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. ஏன்னா நீங்கள் அன்கான்ஷியஸில் இருந்தாலும் நீங்கள் அதை கிஸ் பண்ணியிருந்து உங்களுக்கு நல்லாவே ஃபீல் ஆகிருக்கும். ஆனால் அது உங்களால் பிரேக் பண்ணியிருக்க முடிஞ்சிருக்காது. ஸோ அதை புரிஞ்சுட்டு அவர் சொல்லிகிட்ருக்காரு. நீங்கள் அவர்கிட்ட ஆன்சர் பண்ண முடியாமல் அது வந்து இல்லை அப்படின்றீங்க. அவர் உண்மையாக சொல்லுவையான் அப்படின்ட்டு உங்ககிட்ட லீன் பண்ணி கேட்டுட்ருக்காரு. நீங்கள் என்ன பண்ணுறதுனே புரியாமல் அவரை இழுத்து சடனாக கிஸ் பண்ணுறீங்க. அவர் ஷாக்கிங்கில் இருக்கார். நீங்கள் அவர் கிஸ்ஸை பிரேக் பண்ணுறீங்க. அப்போ அவர் என் கொஷன்லேருந்து தப்பிக்கிறதுக்காண்டி நீ என்னை எப்படி கிஸ் பண்ணுறியா என்ன? இப்போ நீ ஆன்சர் பண்ணி தான் ஆகணும். நீ ஆன்சர் பண்ணாமல் நான் விடுவேன்னு மட்டும் நினைக்காத. இப்போ நீங்கள் அவர் மறுபடியும் கொஷின் கேட்டுகிட்டே இருக்காரா, உங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரியல. நீங்கள் மறுபடியும் அவரை இழுத்து கிஸ் பண்ணுறீங்க. அப்போ அவர் அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு நீ என் கொஷின் கிட்ட வந்து தப்பிச்சிட்டே இருக்கணும்னு பண்ணி நினைக்காத. அதுவே நீ தப்பிச்சிட்டே இருக்கணுன்றக்காண்டி கிஸ் பண்ணனா நானும் அதுக்கப்புறம் கிஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அந்த கிஸ் எண்டே ஆகாது, ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்றாரு. நீங்கள் அவர் அப்படியே தள்ளி விட்டுட்டு ஓடி போகிறீங்க. அவர் ஏய் உண்மையாக சொல்லிட்டு போ. நீங்கள் அப்போ திரும்பிட்டு உன்னோட ஆன்சர் எஸ் தான் அப்படின்ட்டு சிரிச்சிட்டே போகிறீங்க. அவருக்கு புரியல நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு. பட் நீங்கள் ஏதோ ஒன்று சொல்ல வரீங்கன்னு மட்டும் அவருக்கு நல்லா புரியுது. ஸோ அவர் உங்களை கேட்ச் பண்ணிகிட்டே உங்களை ஃபாலோ பண்ணிட்டே பின்னாடியே வராரு. நீங்கள் ஒரு மாதிரி சிரிச்சிட்டு அங்கே போய் ஒளிஞ்சிக்கிறீங்க அவருக்கு தெரியாத பிளேஸில். அவர் வந்துட்டு எங்கே அவ்வளோ சீக்கிரம் போயிட்டா அப்படின்ட்டு எல்லா இடத்துலையும் திரும்பி பார்க்குறாரு. பட் நீங்கள் ஒரு கபோர்டுக்குள்ளே ஒழிஞ்சிட்ருக்கீங்க. சைலண்ட்டாக மூச்சே விடாமல் சைலண்ட்டாக இருக்கீங்க. அவர் உங்கள் ஸ்மெல் பண்ணிவிட்டே அப்படியே உங்ககிட்ட வராரு. உங்கள் கபோர்டு கிட்டே நின்றுட்டுருக்காரு. அவருக்கு நல்லா புரியுது நீங்கள் உள்ளே இருக்கீங்கன்னு. ஸோ அவர் சிரிச்சிட்டு வயன் நீங்கள் தான் இருக்கன்னு எனக்கு நல்லா புரியுது அப்படின்ட்டு சொல்கிறாரு. பட் நீங்கள் மூச்சு விடாமல் கம்முன்னு இருக்கீங்க. அவர் அப்படியே அந்த கபோர்டு ஓப்பன் பண்ணி உங்களை பார்த்து உங்களை அப்படியே அங்கேருந்து தூக்குறாரு. நீங்கள் என்னை விடு, பார்த்தியா நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நீ என்கிட்ட தப்பிச்சு போகணுன்னு மட்டும் நினைக்காத. என்னோடய கொஷனுக்கு நீ ஆன்சர் பண்ணி தான் ஆகணும். என்ன கொஷனா? உனக்கு என்கிட்ட இருக்கும்போது
ஸ்டமக்கில் பட்டர்ஃப்ளைஸ்லாம் வந்துச்சா, இல்லை உன் ஹார்ட் பீட் ஃபாஸ்ட்டாக துடிச்சிச்சா, உனக்கு எப்படி ஃபீல் ஆகிட்டு இருந்துச்சு, அது எல்லாத்துக்குமே நீ எனக்கு ஆன்சர் பண்ணணும் இப்போது. அது அது வந்து நான் தான் சொன்னேன்னே ஆன்சர். யாராச்சும் சொல்லிகிட்டு இருக்கும்போதே போனால் அது ஆன்சர் நீ ஏற்றுக்க முடியாது. நான் அதுக்கு உனக்கு ரெஸ்பான்ஸ் கூட பண்ணலை. பட் நீ அப்படியே என்னை விட்டுட்டு போகலாம். நீ அதுக்கு கரெக்டான ரெஸ்பான்ஸ் கொடுத்தாதான். அப்போ உங்களை அப்படியே தூக்கிட்டு வந்து அங்கே சோஃபாவில் உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்சுட்டு உங்களுக்கு முன்னாடி லீன் பண்ணி உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அவரையே பார்க்குறீங்க. உங்களுக்கு சொல்லப்போனால் அவரை பிடிச்சிருக்கு. பட் உங்கள் மனசில் குத்துறது என்னென்னா அவர் ஒரு ஸ்னேக்காக இருக்கார். ஸோ அதனால தான் உங்களுக்கு அது ஏற்றுக்க முடியல. ஸோ அதனால் நீங்கள் உங்களோட ஃபீலிங்ஸ் என்னன்னே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அவர் உண்மையாக சொல்லவையன், உனக்கு என்னை பிடிச்சிருக்கா, இல்லை நான் ஸ்னேக்காக இருக்கனால உனக்கு பிடிக்கலையா? அதே நான் ஹியூமனாக இருந்திருந்தா உனக்கு என்னை பிடிச்சிருக்கும்ல, அப்போ நீ என்னை லவ் பண்ணியிருப்பியா அப்படின்ட்டு கேட்குறாரு. நீங்கள் என்ன சொல்கிறேன்னே தெரியாமல் பார்க்குறீங்க. ஏன்னா அதுதானே உண்மை. அவர் மட்டும் ஹியூமனாக இருந்திருந்தா கன்ஃபார்ம் அவரை லவ் பண்ணியிருப்பீங்க. அதுதான் உங்களுக்கு குத்திட்டுருக்கு. அவர் உண்மையாக சொல்லு, எனக்கு புரியுது நீ என்ன ஃபீல் பண்ணிகிட்ருக்கன்னு அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிக்கிறாரு. நீங்கள் அவர் கையும் அவரையும் பார்க்குறீங்க. சொல்லுவையன், உனக்கு என்னை பிடிச்சிருக்கா இல்லையா? நான் இப்படி ஒரு ஸ்னேக்காக இருக்கிறது எல்லாத்தையுமே மறந்துடு. உனக்கு என்னை பிடிச்சிருக்கான்னு மட்டும் சொல்லு அப்படின்றாரு. நீங்கள் கொஞ்ச நேரம் யோசிக்கிறீங்க. அவர் உங்கள் ஃபேஸையே பார்க்குறாரு, நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு. அதுக்கப்புறம் நீங்கள், ஆமாம் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, பட் நாம் 2 பேரும் எப்படி ஒன்று சேர முடியும், அது நடக்காத ஒரு விஷயம் அப்படின்றீங்க. நீங்கள் எஸ் சொன்னதே அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவர் எந்திரிச்சு உங்கள் பக்கத்தில் உட்காந்து உங்கள் சீக்ஸை அப்படியே கப் பண்ணுறாரு. நீங்கள் அவரை பார்க்குறீங்க. இங்கே பாரு, நான் என்னவா வேணாலும் இருந்துட்டு போகிறேன், பட் உனக்கு என்னை பிடிச்சிருக்குல்ல, எனக்கும் நீ பிடிச்சிருக்கு. இது போதும் நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழ்கிறதுக்கு. நீ மனப்பூர்வமாக என்னை லவ் பண்ணுறல்ல? அப்போ நீங்கள் ஒரு மாதிரி டியரி ஐஸோட ஹெட்டை நோட் பண்ணுறீங்க. அவருக்கு அதே போதும். அவர் சிரிச்சிட்டு அப்படியே உங்ககிட்ட ஸ்லோவாக வந்து உங்கள் லிப்ஸை கேப்சர் பண்ணி கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்களும் அவரை கிஸ் பண்ணுறீங்க. இப்போ தான் நீங்கள் 2 பேரும் ஒரு மாதிரி லவ்வோட கிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. டேயாங் அப்படியே உங்களை கிஸ் பண்ணிகிட்டே உங்கள் மேலே வராரு. நீங்கள் சோஃபாவில் இருக்கீங்க, டேயாங் உங்கள் மேலே இருக்கார். அவர், வயன் ரியலி ஐ நீட் யூ வயன், ஐ லவ் யூ வயன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி மர்மல் பண்ணிகிட்ருக்காரு ஹஸ்கி வாய்ஸில். நீங்கள் அவர் சீக்ஸை கப் பண்ணி, டேயாங் எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்றீங்க. அவர் அந்த வாய்ஸை கேட்டோன்னே அப்படியே வந்து உங்களை கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்களும் ஒரு செம்ம டீப்பாக கிஸ் பண்ணுறீங்க. அவரோட ஹேண்ட்ஸ் உங்கள் டாப்குள்ளே போய் அவரோட கோல்டான ஹேண்ட்ஸ் உங்கள் பாடியில் படுது. அது உங்களுக்கு ஒரு மாதிரி நர்வஸ் ஆகுது. உங்கள் பாடியெல்லாம் ஷிவர் ஆகிட்டுருக்கு. அவர் அப்படியே அவரோட ஹேண்ட்ஸ் உங்கள் பாடியில் மூவ் பண்ண விடுறாரு. நீங்களும் அவர் ஹேண்ட்ஸை தடுக்காமல் அவரை அலோவ் பண்ணுறீங்க. அப்படியே உங்களுக்குள்ளே எல்லாமே இன்டிமேட்டாக போயிட்டுருக்கு. நீங்கள் 2 பேரும் அந்த நைட் ஃபுல்லு செம்ம என்ஜாய் பண்ணுறீங்க. இப்படி நீங்கள் ஒரு ஸ்னேக்கோட லவ்வில் விழுவீங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் இது ஒரு அன்பிரிடிக்டபிள் ஒரு லைஃபாக உங்களுக்கு அமைஞ்சிருச்சு. நீங்கள் ஜஸ்ட் ஒரு vlog எடுக்கிறதுக்காண்டி தான் இந்த பெரிய ஃபாரஸ்ட்குள்ளே வந்திருப்பீங்க. பட் இங்கே நீங்கள் டேயாங்கை மீட் பண்ணியிருக்கீங்க. டேயாங்கை மீட் பண்ணி நீங்கள் அவர் கூட லவ்வில் விழுவீங்கன்னு எதிர்பார்க்கல. இப்போ நீங்கள் அவர் கூட லவ்வில் விழுந்து அவர் கூட அவ்வளோ இன்டிமேட்டாக இருக்கீங்க. இதெல்லாம் நீங்கள் எதிர்பாராமல் நடந்த ஒரு விஷயந்தான். பட் அது உங்களுக்கு பிடிச்சிருக்கனால 2 பேருமே ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணிவிட்டு 2 பேருமே ஹாப்பியாக அதுக்கப்புறம் வாழ்கிறீங்க. ஸோ ஓகே, இதோடையே இந்த ஒன் ஷாட் முடிக்கிறேன். எனக்கு புரியுது எப்படியோ எடுத்துகிட்டு போய் எப்படியோ வந்து முடிச்சிட்டேன்னு. எனக்கு சுத்தமாக தெரியல. பட் ஓகே, உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். எனக்கு தெரியல, சொல்லுங்கள் ஓகேவா? கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கப்பா. யாராச்சும் ஒருத்தங்க சொன்னாச்சும் எனக்கு கொஞ்சம் மன நிம்மதியாக இருக்கும். இப்படி ஒரு ஒன் ஷாட் பண்ணியிருக்கேன்னு நல்லா இருக்குன்னாச்சும் எனக்கு தெரியணும்ல. ஸோ அதுக்காண்டி ஓகேவா? ஓகே, உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். ஓகே, பாய் பாய்.